ஓம் குமர குருதாச குருப்பியோ நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் சித்திரை பௌர்ணமி முன்னிட்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் கடந்த ஆடி மாதத்திலே இந்த நிகழ்ச்சியை தொடங்கினோம். தொடர்ந்து இன்று வரை இந்த பாம்பன் சுவாமிகளுடைய நிகழ்ச்சிகள் அடியார் வீடுகள் தோறும் வந்து சேருகிறது. அதிலே முதலிலே ஒரு 54 நிகழ்ச்சிகள் கொடுத்தோம். ரெண்டாவது சண்முக கவசத்தில் வரும் முருகன் சொல்லி 53 நிகழ்ச்சி கொடுத்தோம். மூணாவது பொன்மயிர் கன்னி, அதில் வரும் அதாவது நடமாடும் கோயில் அப்படிங்கிற தலைப்பில் அடியார் பெருமக்களுக்கு கொடுத்தோம். எல்லாரும் பெரும் வரவேற்பு அதை கொடுத்து நிறைய ஃபோன் பேசியிருக்காங்க. நிறைய ஆர்வமாக நிகழ்ச்சியை பார்த்துருக்காங்க. அவங்களுக்கும் மேலும் அவங்க கூட இருக்க பழகிற தெரிஞ்சவங்களும் எப்படி இந்த பிறவிலேயே மோட்சத்துக்கு போகிறது, இதுக்கு பாம்பன் சுவாமிகள் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத நாம் இந்த நிகழ்ச்சியை எடுக்க போகிறோம். 100 பாடல்களில் பாம்பன் சுவாமி இந்த விஷயத்தை அற்புதமாக கொடுக்குறாரு. ஆனால் யாருமே அதை அந்த பார்வையில் பார்க்கல. சுவாமி முதல்ல சொல்கிறார் திருப்பாவிலே, வேறு ஒரு பொருள் உள்ளது, வேறு ஒரு பொருள் உள்ளது அப்படின்னு தான் சொல்லுவார். அந்த வேறு பொருள் என்னது அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பார்த்துன்னு வந்தோம்னா, இப்போ இந்த பதிகத்தில் எல்லாரும் கேட்பாங்க. பாம்பன் சாமி கோயிலுக்கு வந்தால் இந்த பாட்டை கேட்டு இருப்பாங்க. அடியார்கள் எல்லாருமே பாம்பன் சாமி கோயிலில் இந்த பாட்டை போட்டுன்னு இருக்காங்க. ஆனால் இந்த பாட்டினுடைய உண்மையான இன்னொரு யாத்திரை இது. நான் அதனால தான் இதை ஆன்மாவின் யாத்திரை அப்படின்னு சொல்லி தலைப்பு வைக்கிறேன். நம்ம ஆன்மா 1000 வருஷமாக 21 தலைமுறையாக பிறந்து 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 உடம்பெடுத்து வருது. ஆனால் அரியர்ஸ்லேயே இருக்குது, பாஸ் ஆகலை. இந்த உள்ளூர் சிவசுப்பிரமணிய சதகம் அப்படிங்கிற இந்த பதிகத்தை நம்ம எடுக்கும்பொழுது அதுக்குரிய வழி கிடைக்கும் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கும்பொழுது தெரிஞ்சுக்குவீங்க. நான் எதையுமே கற்பனை பண்ணி சொல்லலை. இதில் சபை என்ன கொடுத்துருக்கோ அதை தான் கொடுக்குறேன். சபையிலேருந்து எழுதின 2 பெரியவங்க என்ன சொன்னாங்களோ அதை மட்டும்தான் சொல்கிறேன். அதை மீறி நான் எதையுமே இதில் புகுத்தலை. அத்தியாச்சரம சுத்தாத்வித வைதீக சைவ சித்தாந்த ஞானபானு பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் கருணையினால் இந்த தொடரை சிந்திப்போமாக. இப்போ இதிலே என்ன வருது, சுவாமியில் பதில் சுத்தாத்வைத அத்தியாச்சரம்ங்கிறது அவருடைய நெறி. இதில் சொல்ல வர்றது என்ன சொல்கிறாருன்னா, சுவாமி சுத்தாத்வைதம் அப்படின்னா என்னது அப்படின்னு சொல்கிறார். நமக்கு அது என்னதுன்னு தெரியணும் இல்லையா? சாமி பேரில் அது இருக்குது. ஆனால் சுத்தாத்வைதம்னு என்னதுன்னு நம்ம தெரியணும், அது இதில் வரும். அதே போல் வைதீக சைவ சித்தாந்தம், சைவ சித்தாந்தம் எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் வைதீக சைவ சித்தாந்தங்கிற தலைப்பில் சாமி வராங்க. வேதத்துலேயும் இருக்குது, ஆகமத்திலையும் இருக்குது, இங்கே நம்ம 12 திருமுறைகளிலும் வருது, நம்மளுடைய சித்தாந்த சாஸ்திரங்களும் சொல்லுது. அதெல்லாம் தொகுத்து சாமி அதில் ரொம்ப நுணுக்கமான விஷயம் கொடுப்பார். இதில் விவாதமே பண்ண வேண்டாம், தர்க்கமும் பண்ண வேண்டாம். பாம்பன் சாமி கொள்கையை இதில் கொடுத்துருக்காரு. இதை மட்டும்தான் நான் சொல்கிறேன். எனக்கு அது வரைக்கும் தான் தெரியும். ஓரளவுக்கு எனக்கு சைவ சித்தாந்த வகுப்பில் நான் அட்டன் பண்ணியது தெரியும். அத்தோட சுவாமி சொல்லும் பொழுது இது சுலபமாக தெரியுது, எளிமையாக இருக்குது.
அப்போ இதையே நம்ம ஜனங்களுக்கு அடியார் பெருமக்களுக்கு போய் சேரலாமே அப்படின்னு தான் எடுத்தேன். 2 எபிசோடு வரைக்கும் தான் கொஞ்சம் விளக்கம் இருக்கும். 3வது எபிசோட் 4வது எபிசோடுக்கு மேலே போனீங்கன்னாக்கா ஒரு 6 ஸ்டெப்பில் சுருக்கமாக கொடுத்துட்டு ஓதுவாருடைய பாடலே உங்களுக்கு விளக்கமாக கொடுத்துருவேன். ஏன்னா அது தான் பிரதானம். சாமியுடைய வார்த்தைகள் தான் பிரதானம், சாமியுடைய எழுத்துக்கள் தான் பிரதானம். அது ஓதுவார் நல்லா தெளிவாக பாடியிருக்காங்க, அது சபை நல்லா பண்ணியிருக்காங்க. அதுதான் உங்கள் வீடு தோறும் இன்னையிலேருந்து வரப்போகுது. ஒவ்வொரு வீட்லேயும் கந்தசஷ்டி கவசம் எப்படி கேட்குறீங்களோ, சுப்ரபாதம் எப்படி கேட்குறீங்களோ, அதே போல் இதில் நீங்கள் பயிற்சி எடுத்துட்டிங்கன்னால் 100 நாள் அல்ல 50 நாளோட நான் 2 பாட்டோட கொடுக்குறவள பண்ணியிருக்கிறேன், கேட்டிருக்கேன் ஜிகிட்ட. அப்படி எடுக்கும் பொழுது நீங்கள் ஒரு 50-60 நாளில் இது நீங்கள் கரெக்டாக நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா 60 நாள் எழுதி நோட்ஸ் எடுக்கணும். ஒரு நோட்டு பேனா வச்சுட்டு இதை எடுத்துக்கணும், சேவ் பண்ணி வச்சுட்டு எழுதிக்கிடணும். கண்டிப்பாக ஒவ்வொரு ஆன்மாக்களும் இதை நாங்கள் 50 தான் பண்ணியிருக்கேன், அதுக்குள்ளே நிறைய எனக்கு சேஞ்சு கிடச்சிருக்குது, நிறைய மாற்றம் எனக்கு கிடச்சிருக்குது. அதே போல் உங்களை 50க்கே இன்னும் 50 போகணும். இந்த 50 நிகழ்ச்சிகளை இதில் நம்ம இன்றைக்கி ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. அதனால் இதை நீங்கள் 50 நாள் வரும், இல்லை 25 நாள் வரும், இல்லை 27 நாள் வரும். அந்த அளவுக்கு இதில் கொண்டு வந்திருக்கும். இதை நீங்கள் கொஞ்சம் நல்லா நிதானமாக கவனித்து பாருங்கள். இது ஆக்சுவலாக தத்துவமசி பயிற்சி பாதை அப்படின்னு சொல்லலாம். தத்துவமசி பயிற்சி பாதை ஒரு வார்த்தை, அதை எடுத்துங்க. ஆன்மாவின் யாத்திரை இது எடுத்துங்க. இந்த ஆன்மா இருக்கிற உடம்புக்குள்ளற அதனுடைய யாத்திரை எந்தெந்த பிறவிலெல்லாம் எந்தெந்த மாதிரிலாம் போயிட்டு வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க போகிறீங்க. இதுக்கு பேர் உள்ளூர் சிவசுப்பிரமணிய சதகம் அப்படின்றதுக்கு பேர். இதை நீங்கள் தொடணுன்னா முதல்ல நடராஜ பெருமானை தொடணும். நடராஜ பெருமானை குருவாக வந்து அவரே குருவாக வரார். மாணிக்க வாசகரை தடுத்து, அவர் பாட்டு மந்திரியாக இருந்து குதிரை வாங்க போனவர், அவரை தடுத்து ஆட்கொண்டு திருப்பெருந்துறையில் அந்த குருவாக அமைக்கிறார். அது கோயில், குரு கோயில், திருப்பெருந்துறை ஆவுடையார் கோயில் மாணிக்க வாசகருடைய குருஸ்தலம், சிவன் கோயில்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் குரு தாங்க இருக்கும். அந்த குருவை முதல்ல நம்ம வணங்கணும். அந்த திருப்பெருந்துறையை நாம் முதல்ல வணங்கணும். ஏன் அப்படின்னா பாம்பன் சுவாமிகள் இந்த சிவசுப்பிரமணிய சதகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வைக்கிறார் இல்லை, சதகம். இதுக்கு மாணிக்க வாசகர் இந்த வார்த்தையை கொடுத்துருக்கார். அவர் 5வது பதிகமாக திருவாசகத்தில் திருச்சதகம்னு வருது. திருவாசகத்தில் திருச்சதகம்னு வருது. அதனால் இவர் என்ன பண்ணிடுறாரு, அதே தலைப்பில் அவர் 10 தலைப்புகளை மாணிக்க வாசகர் 10 தலைப்பில் 10 பாடலை எழுதியிருப்பார். அந்த திருச்சதகத்தில் சாமி அதை கவனிக்கிறார். அதில் ஒரு இடத்துல நான் 49 பாட்டில் ஒரு சின்ன ஒரு விளக்கம் சொல்ல போகிறேன், எங்கேயாவது வரும்போது வருவோம், அப்போ கவனித்து பாருங்கள். அந்த மாதிரி ஒரு ஆழ்ந்த தமிழை இன்றைய மக்கள் புரிஞ்சிக்கணும் இல்லைங்களா? அதனால் பாம்பன் சாமி இந்த நூற்றாண்டில் இந்த சிவசுப்பிரமணிய உள்ளூர் சிவசுப்பிரமணிய சதகம் அப்படிங்கிற பேரில் நமக்கு இந்த பாட்டு கொடுக்குறார். இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இதில் சமஸ்கிருதத்தில் சதகம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். அது சமஸ்கிருத வார்த்தை. சரி, அதுக்கு இவங்கெல்லாம் சரியாகவே எடுக்க முடியல அர்த்தங்களை. அதுக்கு ஒருத்தர் மட்டும் அழகாக எடுத்து கொடுக்குறார். சதம் கூட்டல் அகம் அப்படின்னு கொடுக்குறார். அதுதான் சத அகம் சதகம் அப்படின்னு கொடுக்குறார். அப்போது அது பக்தி வைராகியம் விசித்திரம் திருச்சதகம் பதிகம். பதிகந்தோறும் அதில் வர்றது மெய் உணர்தல். இது பொய் உணர்தல் இல்லை, மெய் உணர்தல். மெய்ங்கிற இறைவனை நாம் உணரணும், அதுதான் இதில் பிரதானம். அப்போ இதில் சாமி என்ன பண்ணுறாரு, அதே டைப்பில் செட் பண்ணுறாரு.
நான் பலமுறை சொல்லியிருக்கேன், மாணிக்கவாசனும் பாம்பன் சாமி ஒரே ஆர்டரில் வருவாங்கன்னு. இதில் பாம்பன் சாமி எல்லா பதிகத்திலையும் அந்த மெய் உணர்தலுக்காக தெள்ளறிவு எனும் சலதி பொங்கும் உள்ளூரில் வளர் சிவசுப்பிரமணிய தேவே அப்படின்னு எழுதியிருப்பார். பதிகந்தோறும் 100 பதிகம் அமைச்சு எழுதுவார். 100 பதிகத்திலும் அந்த மெய் உணர்தல் அப்படிங்கிற உடலை கருதாது அந்த மெய்யை உணர வேண்டும். இதுதான் திருச்சதகம். அதை தான் பாம்பன் சாமி பண்ணிப்பார். இதுவும் அதே நிலையில் சுவாமியில் எழுதுறதுனால தான் மாணிக்கவாசக சுவாமியில் அருளிய சதகம் என்பது ஆன்மா மேற்கொள்ளும் யாத்திரை. அந்த பாட்டே அதுதான். அந்த திருச்சதகத்துக்கு நீங்கள் அர்த்தங்களை எடுத்தீங்கனாலே அதுதான் ஒரு ஆன்மா மேற்கொள்ளும் யாத்திரை தான். ஆனால் அது அர்த்தம் அந்த விஷயம் தமிழை புரிஞ்சு அந்த அர்த்தத்தை சொல்கிறவங்ககிட்ட நீங்கள் அதை கேட்டுக்கிடணும். ஆன்மாவாகிய பசு, இந்த பசுவுக்கு பேர் ஆன்மான்னு பேர். இறைவன் ஆகிய பதி, அவரை சென்று அடைய வேண்டும். இதுதான் விஷயம். பசு உயிர் ஆன்மா விடுதலை பெற்று மோட்சமாகணும். பசு என்கிற ஆன்மா பதி என்கிற இறைவனை அடைய வேண்டும். அதுக்கு பக்தி வைராக்கியம் வேணும். சும்மாலாம் முடியாது. இந்த 63 நாயன்மாரில் பார்த்துருப்பீங்க, அந்த நடமாடும் கோயிலில் அருளாளர்களை பார்த்துருப்பீங்க. பக்தி வைராக்கியம் வேணும். அதுதான் எதாச்சும் அது வந்தவுடனே இது வருது. எனக்கு என்ன சொல்லணும்னு எனக்கு ஒரு பிளான் கிடையாது. அது மாதிரி வரும்பொழுது இந்த பதிகம் வந்துச்சு. இதை எடுத்து பார்க்கும்பொழுது இது வந்துச்சு. அப்போ அதோட தொடர்ச்சியாக வருதே, அப்போ இது மக்களுக்கு அடியார் பக்தர்கள் இதை தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு எடுத்தேன். பின்பு மெய்ப்பொருளை சென்று அடைய வேண்டும். பக்தி வைராக்கியம் முடித்ததுக்கு பிறகு மெய்ப்பொருளை சென்று அடைய வேண்டும். இதுதான் குறிக்கோள் பேர். பேரின்ப வாழ்வு பெறும் குறிக்கோள் அப்படின்னு வேண்டும். அந்த குறிக்கோள் வேணும். குறிக்கோள் இல்லாது கெட்டேனே அப்படின்னு சொல்லி சாமி சில இடங்கள் எழுதியிருப்பார். அதில் குறிக்கோள் கண்டிப்பாக இருக்கணும். நம்ம சாமி அடையணும் அப்படிங்கிற ஒரு வைராகியம் இருக்கணும். அதுக்கு குறிக்கோள் வேணும். இதைத்தான் உள்ளூர் சிவசுப்பிரமணிய சதகத்தில் சுவாமிகள் தெளிவுபடுத்துகிறார்கள். இதைத்தான் தெளிவுபடுத்துகிறார்கள். சதகம் என்பதற்கு பொருள் புரியவில்லை. சுவாமி இந்த மாதிரி 514 சதகங்களை பார்க்குறார். சதகம்ன்ற பேரில் 514 சதகங்கள் இருக்குது. அது எல்லாம் 100 பாடல், 10 தலைப்பு. அதில் குமரேச சதகம் இந்த மாதிரிலாம் நிறைய சதகங்கள் இருக்குது. அதை எழுதி வச்சிருக்கிறேன். அவ்வளோ சதங்கள் இருக்குது. அப்போது இவங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது. சதகம்னா இவங்க வேறு ஆர்டரில் போகிறாங்களே, 100 பாட்டுன்னு போயிருக்காங்களே. அப்போ சத அகம் அப்படின்னு கூட இவங்களுக்கு பிரிக்க தெரியலையே. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? சாமி ஒரு ஐடியா பண்ணிக்கார். உள்ளூர் என்கிற ஒரு வார்த்தை இதில் சேர்க்குறார் இந்த தலைப்பை. உள்ளூர் என்பது எது? உள்ளூர் சிவசுப்பிரமணிய சுவாமி சதகம் இதுக்கு பேர். அப்போ உள்ளூர் என்பது எது? பாம்பனா? பாம்பன் சாமி உள்ளூர் பாம்பன் தானே. பாம்பன் சாமி உள்ளூர் ராமேஸ்வரம் தானே. அப்போ ராமேஸ்வரம் போய் எழுதினாரா? கோயிலில் போய் உட்காந்து எழுதினாரா? உள்ளூர்லேயே ஒரு முருகன் கோயில் இருந்து அந்த முருகன் கோயிலில் போய் எழுதினாரா? இவர் வீட்டில் உட்காந்து எழுதியிருக்கார். உள்ளூர் என்பது உள்ளத்தில் இருக்கும் ஊர், சாமிகளின் உள்ளத்தில் இருக்கும் ஊர். இதில் நீங்கள் கவனிக்கும் பொழுது பாம்பன் சாமிகளின் உள்ளத்தில் இருக்கும் ஊர் அப்படின்னு கவனிக்கணும். இதை நீங்கள் இப்போ நம்ம படிக்கும் பொழுது எல்லா உயிர்களின் உள்ளத்திலும் இந்த உள்ளூர் இருக்கிறது அப்படின்னு படிக்கணும். நம்ம உள்ளத்திலும் உள்ளூர் இருக்குது, நம்ம உள்ளத்திலும் அந்த முருகன் வருகிறாரு அப்படிங்கிறத நம்ம எழுதணும். இப்போ சதகம் என்பதற்கு பொருள் தெரிஞ்சு போச்சு. உள்ளூர் சிவசுப்பிரமணிய சதகம் அப்படின்றதுல சதகம்னு ஒரு பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கினீங்க. உள்ளூர் என்பது உள்ளத்தில் இருக்க ஊருன்னு தெரிஞ்சுக்கினீங்க. அப்போ 3வது என்ன தெரிஞ்சுக்கணும்? சிவசுப்பிரமணியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போது சிவசுப்பிரமணியன்னா என்னது? சண்முக கவசத்தில் வரும் முருகன் அப்படின்றதில் 3வது எபிசோடில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 3வது திருச்செய்யுள்ள 5வது எபிசோட் 6வது எபிசோடில் பாருங்கள். அதில் சிவசுப்பிரமணியத்துக்கு
சுப்பிரமணிய வாசத்தில் பாம்பன் சாமி சொன்ன விளக்கங்களை கொடுத்துருக்கோம். திருவுடன் பிடரி தன்னை சிவசுப்பிரமணியன் காக்க, திருவுடன் பிடரி தன்னை சிவசுப்பிரமணியன் காக்க அப்படின்னு கொடுக்குறாரு. அப்போது சுப்பிரமணியத்தை 4ஆக பிரிக்கணும். சிவம் ஒன்று, சு ஒன்று, பிரம்மம் ஒன்று, நியம் ஒன்று, 4ஆக பிரிக்கணும். அப்போது சிவம் என்பது அமைதி பூரணம், சு என்பது ஆனந்தம், பிரம்மம் என்பது பரவஸ்து, நியம் என்பது அதிலிருந்து பிரகாசிப்பது. இதை பார்க்காது எந்த ஒரு ஞானியும் முக்தி பெற முடியாதுன்னு எழுதியிருப்பார். மகிழ்ச்சி, ஆனந்தம், மலர்ச்சி இதெல்லாம் அந்த வீட்டில் இருக்கும். இது பிரபஞ்சத்திலிருந்து அனைத்து இழுக்கும். இது என்ன பண்ணுன்னா, இப்போ எப்படி நம்ம செல்ஃபோனெல்லாம் எப்படி காற்றில் எங்கேருந்து இழுத்து பேசுது, டவர் வச்சு செல் வச்சுக்கிட்டு சேட்டலைட்லேருந்து, அதே போல் இந்த மகிழ்ச்சி, இந்த ஆனந்தம், இந்த மலர்ச்சி இதெல்லாம் இழுத்து இந்த சுப்பிரமணியம் கொடுக்கும். இதுக்கு தான் இந்த இடத்த பிடரின்ற இடத்த போட்டார். அந்த இடத்துல இருக்கிறது 2 சுரப்பி இருக்குது. பீனியல் சுரப்பி, பிட்யூட்ரி சுரப்பின்னு அதில் கொடுத்துருப்பேன். அந்த 5, 6ல் அதுதான் நம்மளை இயக்கிறது. மேலேருந்து இழுக்கிறது பீனியல் சுரப்பி, உள்ளே இருக்க சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணுறது பிட்யூட்ரி சுரப்பி. இது பிடரில் இருக்குது. இந்த உடம்பில் இருக்க 7 சக்கரங்களை இயக்கினால்தான் நம்மள்ட உயிராற்றல் வளரும். உயிராற்றல் வளர்ந்தால்தான் நாம் நிறைய விஷயங்களை இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு, இதெல்லாம் எந்த ஒரு மிஷினும் இன்றைக்கி வரைக்கும் எடுக்கவில்லை. இதை நீங்கள் நம்மளோட குரு மூலமாக தான் தெரிஞ்சு கொள்ள முடியும். 100 பாடல்களிலும் இந்த மாதிரி இழுத்து கொடுக்கறத அதாவது தெள்ளறிவு எனும் சலதி பொங்கும் உள்ளூரில் வளர் சிவசுப்பிரமணிய தேவி அப்படின்னு சொல்லும் பொழுது அது இழுத்து கொடுக்குது. இந்த 100 பாடல்கள் இதில் வருது. 100 பாடல்னு அதை கொடுக்குறாரு. 1லேருந்து 20 வரைக்கும் இதை பிரிக்கணும் ஒன் பை ஒன்னாக. இப்போ 1லேருந்து 20 வரைக்கும் நம்ம முதல்ல எடுக்க போகிறோம். அது என்ன பாடல்கள், அது பதின்ற எடுக்கணும். சுவாமி இந்த சித்தாந்த கொள்கையில் வந்திருக்காருன்னு சொல்லிட்டோம். சுத்தாத்வைத வைதிக சைவ சித்தாந்தம். அப்போ முதல்ல 1லேருந்து 20 வரைக்கும் என்ன பண்ணியிருக்காரு சாமின்னு பார்த்தா, 1லேருந்து 20 பாட்டு வரைக்கும் நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா பதித்தன்மையை சொல்லுவார். பதின்றது இறைவன், அதுக்கு உருவம் கிடையாது. உள்ளே இருக்க இறைவனுக்கும் உருவம் கிடையாது. அதுக்கு தன்மையை சொல்கிறார். பதியினுடைய தன்மை என்ன? அப்போ இறைவனை எப்படி தான் இருப்பார்? பதினா இறைவன், சரி, இறைவன் எப்படி இருப்பார்? இதுதானே விஷயமே. நம்ம இறைவன் எப்படி இருப்பார்னு தெரிஞ்சதுன்னா பரவாயில்ல இல்லைங்களா? இதுதான் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பதி என்னதுன்றது இந்த 20 பாட்டில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன். ஒரு தண்ணி இருக்குது, மழையிலேருந்து தண்ணி கொட்டுது. மழை தண்ணி மேலேருந்து மழை கொட்டுது. மழை தண்ணியினுடைய தன்மை என்ன? குளிர்ச்சி. மழை பெஞ்சா என்ன எப்படி இருக்கும்? குளிர்ச்சியாக இருக்கும். அப்போ அது போய் பதின்றது இப்படி தான் நீங்கள் எடுத்துக்கிடணும். இறைவன் என்பது குளுமையானவர் அப்படின்னு எடுத்துக்கிடணும். மழை எப்படி குளுமையாக இருக்கும், அதுபோல் குளிர்மையானவர் அப்படின்னு எடுத்துக்கிடணும். சரி, அது மழை தண்ணி பெய்யுது, அதுக்கு என்ன நிறம்? யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம். சாக்கடையில் பெஞ்சதுனாக்கா மழை தண்ணி சாக்கடை நிறமாக தான் இருக்கும். ஆற்றில் விழுந்துச்சுன்னா ஆற்று தண்ணியாக தான் மாறும். அதே சமயம் கடலில் போய் விழுந்ததுன்னா அதே மழை தண்ணி உப்பாயிடும். அதே மழை தண்ணி கிணத்துல வந்ததுன்னா அது அந்தந்த கிணத்து தண்ணியுடைய சுவையை கொடுக்கும். அதனால் எங்கே சேருகிறதோ அந்த இடத்தின் தன்மையை மாறாது கொடுப்பது தன்மை. நான் சொல்ல வருவது இறைவன் என்கிற பதியினுடைய தன்மையைத்தான் சுவாமிகள் இந்த பாடல்கள் 20 பாடல்கள் விளக்குகிறார். அந்த இறைவன் எங்கே இருக்காரோ எல்லா உயிரின் உள்ளத்திலும் இருக்கிறார். இப்போது இந்த பதிகத்தில் வரும் பாடலில் முருகப்பெருமான் முதல்ல
குருவின் தன்மையில் நமக்கு மிளிர்கிறார். உள்ளர இருக்க முருகப்பெருமான் நமக்கு குருவின் தன்மையில் மிளிர்கிறார். இந்த ஓதுவார் ஐயா அவர்கள் அதனால் இந்த முதல் பாடலை குரு குரு குருன்னு கொடுப்பார். திரு ஏறும் வேத நவில் ஒருவர் குருவே நந்தி தெளிய உரை தந்த குருவே சிவமகிமை நாரதற்கு ஓது குருவே பொதிகை திகழ் முனிக்கு அருள் செய் குருவே கருதறிய ஒரு சொல்லை ஆறு பெயர் பக்குவம் கண்டு அன்று சொற்ற குருவே கங்குல் பகல் அற்ற பேரின்ப வீடடைய ராகவனுக்கு உரைத்த குருவே இருளறையன சுகமுனிக்கு அருள் செய் குருவே என் இதயத்து அமர்ந்த குருவே ஏதில் உணர் உயர் வாமதேவர் குருவே உலகம் எங்கும் அவிர்கின்ற குருவே திருவுளம் உவந்து அருள் புரிந்து என்னை ஆளரோ தித்திக்கும் முத்தி முதலே தெள்ளறிவனும் சலதி பொங்கும் உள்ளூரில் வளர் சிவசுப்பிரமணிய தேவே தெள்ளறிவனும் சலதி பொங்கும் உள்ளூரில் வளர் சிவசுப்பிரமணிய தேவே இந்த உள்ளம் எப்படிப்பட்டது? தெளிந்த அறிவு என்னும் கடல் ஆனது. சலதின கடல். கடல் ஆனது உள்ளத்தாமரை ஆகிய உடல் என்னும் இது ஏற்கனவே அம்போதரங்கம் சொல்லி கமலபந்தத்தில் சொல்லியிருக்கிறேன். அதனால் இந்த உள்ளத்தாமரை ஆகிய உடல் என்னும் உள்ளூரில் எழுந்து அருளும் சிவசுப்பிரமணிய தெய்வம் அதுன்னு தெய்வமே அப்படின்னு தான் சுவாமியில் சொல்கிறார். யார் யாருக்கு குருவாக வரார் இன்னும் நிறைய இருக்குது, நம்ம அடுத்ததில் சொல்கிறேன். இதில் முதல்ல பாட்டுக்கு வந்துடுவோம். இந்த பாட்டில் குருங்கிற தன்மையில் யார் யார் சொல்கிறார் அப்படின்னு பாருங்கள். முதல்ல சிவபெருமானுக்கு குருவாக வரார் சுவாமி மலையில். ரெண்டாவது திருத்தணியில் நந்தி தேவருக்கு குருவாக வரார். மூணாவது நாரதருக்கு திருத்தணியில் குருவாக வரார். யார்? முருகப்பெருமான். புதிய மலையில் அகத்தியருக்கு குருவாக வரார், தமிழை கற்றுக் கொடுக்குறார். திருப்பரங்குன்றத்தில் பராசர முனிவருடைய புத்திரர்களும் வியாச முனிவரின் தமையனார்களுமான 6 பேருக்கு குருவாக வரார். அந்த 6 பேர், அதான் 6 பேருக்கு குருவேங்கிறாங்க. 6 பேர் யார்? தப்தர், அனந்தர், நந்தி, சதுர்முகர், சக்கரபாணி, மாலி. இந்த 6 பேருக்கு குருவாக வராரு. ராமபிரானுக்கு குருவாக வராரு. வியாசரின் மகன் சுகமுனிவருக்கு குருவாக வராரு. வாமதேவருக்கு குருவாக வராரு. அதனால் என் உள்ளத்தில் இருக்கும் குரு உலகில் எங்கும் உள்ள உயிர்களின் உள்ளத்திலே இருக்கும் வசிக்கும் குரு முருகனே. முருகனே ஆசிரியர்களின் தலைவன், ஹெட்மாஸ்டர். ஆசிரியர்கள்லாம் மாஸ்டர்னா இவர் முருகன் ஹெட்மாஸ்டர். தட்சிணாமூர்த்தி ஆகிய சிவபெருமானுக்கும் இவர் தான் குரு. நவகிரக குரு கும்பிட்றோம், தட்சிணாமூர்த்தியை கும்பிட்றோம் வேழக்கிழமை. அந்த தட்சிணாமூர்த்தியும் குரு யார்? முருகன் ஆகிடுறாரு. அந்த முருகனை குருவாக நினைத்து வணங்க வேண்டும். அது நமது உள்ளத்தில் வசிக்கும் ஓங்கார முருகனே. அந்த ஓங்கார முருகனை ஆன்மாவை குருவாக நினைத்து வணங்க வேண்டும்.
தெள்ளறிவு எனும் சலதி பொங்கும் உள்ளூரில் வளர் சிவசுப்பிரமணிய தேவி. குரு என்றால் அறியாமை ஆகிய இருளை விளக்குபவர். இப்போ குரு அருள் இன்றி அருள் வரல் இன்றி அப்படின்னு ஞான வாக்கியத்தில் சுவாமி சொல்கிறார். அந்த வகையில் நால்வர் முதல் மாணிக்க வாசகருக்கு நால்வருக்கு முதலில் மாணிக்க வாசகர் தோன்றிடுறார். மாணிக்க வாசகர் திருப்பெருந்துறையில் சிவபெருமான் குருவாக காட்சி கொடுத்துறாரு முதல்ல. அது பிறகு தான் அந்த வித்தியாசமான ஒரு கோயிலை கட்டுறாங்க. அந்த கோயிலை போல் வேறு எங்கள் உலகத்தில் எங்கேயுமே கோயில் கட்ட முடியாதுன்னு ஸ்தபதிகளே சொல்லிவிடுவாங்க. அதுக்கு பின்னாடி தான் திருநாவுக்கரசர் வந்து அங்கே பாட்டு பாடினார்னு பாமன் சாமி எழுதுவார். அந்த இருக்க சிவனுக்கு பேர் அது ஆவுடையாக தான் இருக்கும். அங்கே லிங்கம் இருக்காது, பானம் இருக்காது, வெறும் ஆவுடையாக தான் இருக்கும். அந்த சிவனுக்கு பேர் ஆத்மநாதர். இந்த ஆத்மநாதர் அப்படின்னா பார்த்துங்க. அதனால் அந்த இடத்த நீங்கள் கவனிக்கணும். இதில் என்ன வேடிக்கைன்னு விஷயம்னு சொன்னேன், நாம் இப்போ வெளியிடுறது எல்லாமே மகாதேஜோ மண்டலத்தை அவங்க கொடுத்த ஒரு அருள் கொடை. பாம்பன் சுவாமி மகாதேஜோ மண்டல சபை கொடுக்குறாரு, அவங்களுக்கு தான் எல்லாமே அப்படின்னு கொடுக்குறாரு. அந்த மகாதேஜோ மண்டல சபை இது சாமி 130 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போது அந்த 130 வருஷம் கழித்து நம்ம இன்றைக்கி இது எடுக்கிறோம். அப்படின்போது இவ்வளோ வருஷமாக காப்பாற்றினவங்க எவ்வளோ பேர், எங்கெங்கெல்லாம் அந்த புத்தகங்களை அச்சிட்ருக்காங்க, எங்கெல்லாம் ப்ரூஃப் பார்த்துருக்காங்க, எப்படிலாம் பாதுகாத்துருக்காங்க, அதுக்கப்புறம் எப்படிலாம் வடிவமைச்சிருக்காங்க, அதுக்கு எப்படியெல்லாம் விளக்கங்களை கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் எப்படி அது இசை நாடா ஒளி வடிவில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த உழைப்பு வந்து கடுமையான உழைப்பு. அந்த மகாதேஜ மண்டலத்தார்னு ஒருத்தர் நமக்கு பாம்பன் சுவாமி மூலமாக அமைப்பு கொடுக்கலன்னா நம்ம இந்த பாட்டு நினைக்கிறதுக்கே வழி கிடையாது. இது மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம் பாம்பன் சுவாமிகள் நமக்கு வந்திருக்குது. இன்னும் இதை பற்றி இன்னும் உள்ள அடுத்ததில் சொல்லுவேன். இதில் மகாதேஜ மண்டல சபை மூலமாக இசைத்தமிழில் இப்போ நம்ம பண்ணுறது இயல் தமிழ் வரைக்கும் ஜெயராமையா கொடுத்தாரு. அவரே வந்து அன்றைக்கி பீமா சோமசுந்தரம் மூலமாக விளக்க உரை கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் சபை மூலமாக மகாதேஜ மண்டல சபை தலைவர் டாக்டர் ராமனையா அவர்களும் விளக்க உரை கொடுத்துருக்காரு. அதில் சிலது ப்ரெஸ்காரங்க கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணி கட் பண்ணி புக்குக்காக குறைச்சிட்டாங்க. ராமனையா கொடுக்கறது கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. ஆனால் பீமா சோமசுந்தரம் ஐயாவது முழுசாக அப்படியே வந்துடுது. 2 உரை இருக்குது இந்த பாட்டுக்கு. பீமா சோமசுந்தரம் கொடுத்தது முழுசாக அப்படியே வந்துடும். ராமனையா கொடுத்தது வேறு ஒன்றுத்த முழுசாக வரும், இங்கே வந்து கட் பண்ணி வரும். இருந்தாலும் இதையும் நம்ம படிக்கிறதுக்கூடிய நிலையில் இல்லாததுனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த அர்த்தங்களை சொல்லாமல் விளக்கங்களை பாடல் மட்டும் பாடிடுறாங்க. பாடல் அற்புதமாக பாடிக்காங்க. நீங்கள் பாடலை நிதானம் இந்த அர்த்தம் இப்போ நான் சொல்ல போகிற இந்த இவங்க எழுதி கொடுத்த அர்த்தங்களை இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, குரு யாராருக்கு குருங்கிறத இப்போ இதில் சொல்லியிருக்கேன். அந்த குரு யாராருக்குங்கிறத தான் ஓதுவர் ஐயா சொல்கிறாங்க. இதை வந்து கபாலீஸ்வரர் கோயில் ஓதுவார் சர்க்குருநாதன் பாடியிருக்காரு. இதுக்கு மொத்தத்தில் 10 பாட்டுக்கு கொஞ்சோண்டு அர்த்தங்களை கொஞ்சோண்டு விளக்கங்களை சிவகுமார் ஐயா சொல்லியிருக்காங்க. இது மகாதேஜோ மண்டல சபை இலவசமாக வெளியிட்டிருக்குது, சிடியாக கொடுத்துருக்காங்க. 6666 பாட்டி இலவசமாக சிடி பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம கொஞ்சோண்டு வந்து உட்காந்து ஒரு 10 நிமிஷம் கேட்கணும். இதுதான் நம்மளுடைய வேலை. இதை கேட்கும் பொழுது கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துக்கணும். பேனா வச்சுக்கிட்டு சேவ் பண்ணி வச்சுட்டு நோட்ஸ் எடுத்துக்கணும். இதை வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் அவங்கவுங்க உள்ளத்தில் இருக்க முருகப்பெருமானை குருவாக அழைத்து இந்த பாடலை நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா, பயிற்சி எடுத்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய ஆன்மாவின் யாத்திரைன்னு இது தலைப்பு கொடுக்குறேன். ஆன்மாவின் யாத்திரை 1 உங்கள் வீட்டிலே வந்து சேரும், உங்கள் உள்ளத்திலே வந்து சேரும். நீங்கள் இறைவனை அடைவதற்குரிய முதல் படியை நீங்கள் தொடுவீர்கள். இது சுவாமிகள் 100 படி கொடுக்குறார், 100 கொடுத்துருக்காரு. இந்த 100ல் 10 என்கிறத இதில் கொடுக்குறாரு.
இது நீங்கள் வந்து எப்படின்னு சொன்னால், அதாவது நம்ம வந்து இதில் என்ன விஷயம்னு சொன்னால், ஒரு பிரைமரி ஸ்கூல் இருக்குது. அது இப்போ ஒன்றுமே இல்லாத ஸ்கூல், பால்வாடி போகிறோம், ப்ரீகேஜி போகிறோம் இல்லைங்களா, அது ஒரு வகை. 2வது வகை என்ன ஸ்கூல் இருக்குது, ஆரம்ப பள்ளி 5ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்குது. 3வது நடுநிலைப் பள்ளி 8ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்குது. 4வது உயர்நிலைப் பள்ளி எஸ்எல்எல்சி வரைக்கும் இருக்குது, 10ஆம் கிளாஸ் வரைக்கும். அடுத்தது மேல்நிலைப் பள்ளி 12ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்குது. இது மேல்நிலைப் பள்ளி, அது தாண்டுற கல்லூரி, அந்த இடத்துக்கு வரக்கூடிய சப்ஜெக்டு தான் பதி. அந்த 20 பாட்டு வரைக்கும் நமக்கு ஒன்றும் புரியலன்னு அவசரப்பட வேண்டாம். 20 பாட்டு வந்து உங்களுக்கு இதில் வரும் பொழுது 7வது படியில் வரும். அதை சாமி ஒரு இலக்கண முறைப்படி முதல்ல பிள்ளையார் பிடிச்சி வைக்கணும் அப்படின்வாங்க. அந்த மாதிரி முதல்ல இறைவனை பிடிச்சி வைக்கணும்னு சொல்லி ஆன்மாவில் கொண்டு வராரு. அதுடைய முயற்சி, சுவாமியுடைய அந்த முயற்சி. முதல் 20 பாடலை நீங்கள் சாதாரணமாக கேட்டுன்னு வாங்க. 20 பாடல்களுக்கு மேலே உங்களுக்கு என்னென்னலாம் நீங்கள் உணர போகிறீங்கன்னு பார்க்கும் பொழுது மிரள்ற போல் இருக்கும். அதில் இந்த 20 பாடல்களை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டுவாங்க. முதல் பாடல் குரு தன்மையில், தன்மை, இது நான் சொல்ல வர்றது குரு என்கிற தன்மை எது, நம்மளுடைய ஆன்மா. இதைத்தான் இதில் சொல்லியிருக்கார், ஓதுவார். இதை நீங்கள் இப்போ கேட்க போகிறீங்க. எல்லோரும் வாழ்த்துக்கள், வணக்கம்.